அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அறிவின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அறிவின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் நீச்சம் பெறுகிறாருங்க. இதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த 20 நாட்கள் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் இருந்து கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் ராசி அதிபதியான புதன் வலம் வருகிறாருங்க. 10ஆம் இடத்தில் அவர் வலம் வருவது பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட தொழில் ஸ்தானத்தில் வலுவிழந்த அமைப்பில் நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. தொழில் ஸ்தானத்தை வலுவிழக்கக்கூடிய அமைப்பில் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது எந்த ஒரு பணியாக இருந்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் நிச்சயமாக அணுக வேண்டும் என்பதை மிதுன ராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே மிதுன ராசிக்காரர்கள் ராசியின் அதிபதியான புதன் நீச்சம் பெற்று வலுவிழந்த அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் நிச்சயமாக தவிர்க்க முடியும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் அவசரம் காட்ட வேண்டாம். ஏனென்றால் அறிவு, வித்தை, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் இந்த வேளையில் வலுவிழந்து நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. பொதுவாக ராசியின் அதிபதி வக்ரகதியிலோ அல்லது வலுவிழந்து நீச்சம் பெறுவதோ உறுதியாகவே சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அவர் இந்த வேளையில் வலுவிழந்து நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் நிதானமும் பொறுமையும் மிகவும் முக்கியமாக இந்த தருணத்தில் தேவைப்படுகிறது. மற்ற ராசிக்காரர்களை விட மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தொழில் ஸ்தானத்தில் வலுவிழந்து நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் தொழில் ரீதியான பணிகளில் அதிக கவனத்துடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மற்ற பணிகளை விட தொழில், வியாபாரம், உத்தியோகம் போன்ற பணிகளில் அதிக சிரமங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அவர் நீச்சம் பெற்றிருப்பதால் மிக வலுவாக அவரது பார்வையும் வலுவிழந்திருக்கிறது. இந்த வேளையில் அவர் மிக வலுவாக உச்ச வீடும் ஆட்சி வீடுமாக இருக்கக்கூடிய 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. ராசியின் அதிபதியும் சுகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் சுப நிகழ்வுகளில் பெரிய அளவிலான தடைகளை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் பல பணிகளை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் அணுகி ஆக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்ளாமல் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் பணிகளை மேற்கொள்வது காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கக்கூடிய புதன் இந்த வேளையில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய தருணத்தில் புதன் கெட்டால் புத்து கெட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. சுகஸ்தானத்தை வலுவிழந்த அமைப்பில் பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. மிதுன ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடனும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் இருக்கும் போது பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். அதோடு மட்டுமல்லாது எளிதில் முடிக்க வேண்டிய அலைந்து தெரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு. எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட அலைச்சலுடனும் சிரமத்துடனும் அதிக சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு. எனவே எந்த பணியாக இருந்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் இந்த தருணத்தில் அணுக வேண்டும். சிறு சிறு விஷயங்களுக்கு கூட உணர்ச்சி வசப்படுதலும் கோபப்படுதலுக்குமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான புதன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்துகிறார். எனவே மிதுன ராசிக்காரர்கள் நிதானத்துடன் இருப்பது நல்லது. குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் அதிக அலைச்சலும் தேவையற்ற செலவுகளும் இந்த தருணத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே அதிக கவனத்துடன் இருங்க. சிறு சிறு விரய மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் பரிபூரண உடல்நல ஆரோக்கியம் கிடைக்கும். எனவே விரய செலவுகளை குறைக்க வேண்டும் என்று நினைத்து உடல் நலத்தில் சற்று கவனமில்லாமல் இருப்பதை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில்
புத்திகள் சாதகமாக இல்லை என்றால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக தவறான வரனை நிச்சயம் செய்து கடைசி நேரத்தில் கை நழுவி செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எனவே கூடுதல் கவனத்துடன் இந்த தருணத்தில் இருக்க வேண்டும். அதே சமயம் புதிய வீடு, நிலம் வாங்கக்கூடிய விஷயங்களில் வெற்றி கிடைத்தாலும் ஒருவருக்கு 2-3 புரோக்கர்கள் நடுவில் மாற்றி வைத்து தொகையை உயர்த்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் சில விரயங்கள் ஏற்பட்டாலும், சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் வெற்றி கிடைத்தாலும் விரயங்களை தவிர்க்க முடியாத சந்தர்ப்பமாக தான் பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் என அனைவருடனும் இந்த தருணத்தில் ஆதங்கப்பட வேண்டாம். அடுத்த 20 நாட்கள் புதன் ராசியின் அதிபதியான புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விட்டால் அது உங்களுடைய வாழ்வில் சிக்கலை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் புதன். அதிலும் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் வியாபார ரீதியாக பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களிடம் அதிகமாக வாக்குவாதங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே சற்று அதை பக்குவமாக கையாள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பொறுமையும் நிதானமும் புத்தி சாதுரியமும் ராசியின் அதிபதியான புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் தேவைப்படுகிறது. இவை அனைத்திலும் தடுமாற்றத்தை சந்திப்பதால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே அதிக விழிப்புணர்வு நிச்சயமாக மிதுனராசிக்காரர்களுக்கு தேவை. கலைத்துறை சார்ந்த பணிகளில் அனைத்து வகையான பணிகளையும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் எச்சரிக்கையுடனும் செய்து முடித்தால் சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறது. அதே சமயம் கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிப்பது மிக முக்கியமான பலனை கொடுக்கும். இல்லையென்றால் தேவையற்ற வீண் விரயங்களுக்கு பிறகு கடைசி நேரத்தில் மிக முக்கிய பணிக்கு பணமில்லாமல் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு காத்திருக்கும் அதிர்ச்சியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் ஜோதிடத்தை நன்கு உணர்ந்து கொண்டால் இந்த தருணத்தில் முன்னெச்சரிக்கை இல்லாமல் செயல்படக்கூடிய பல காரியங்களில் சிக்கல்களையும் சிரமங்களையும் அதிகமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். எனவே நிதானமும் பொறுமையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமாக தேவை. நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படும் போது பல நெருக்கடிகளை தவிர்க்க முடியும். எனவே கவனத்துடன் இருங்க. அரசியலில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் தேவையற்ற வீண் பலிகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் சற்று கூடுதலாக உண்டு. பெற்றோர்கள் மாணவர்களின் கல்வியில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சல் அதிகரிக்கும், ஆனால் வருமானம் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம். அதே சமயம் இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பில் சில விரயங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கவலை இல்லாமல் செயல்பட வேண்டும் என்றால் முன்கூட்டியே இந்த தருணத்தை திட்டமிடுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அன்றைய தினத்தில் யாராயினும் ஒருவருக்காவது கல்வி சார்ந்த பணிகளில் ஏதேனும் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். மிக சிறப்பான மாற்றம் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாகவே மாறும்.